ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்படிப்பட்ட ஒரு மர்மமான லொக்கேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கியா? சுற்றி கேட்குது. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இது ஒரு காலேஜாக இருந்தது. இந்த காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு ட்ரக்ஸுக்கு அடிமையாகி ஒரு டீச்சரே கொலை பண்ணியிருக்கான். நீ தானே ஆனால் கொன்ன அவங்கள கொல்லும் போது தெரியலையா? காலேஜ் படிக்கும் போது உனக்கு இதெல்லாம் தேவையா? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது? காலப்போக்கில் இதை அப்படியே அபேண்டனாக ஆக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துல போயிட்டு நிறைய விஷயம் கேப்சர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு ஒரு நிமிஷமும் திக்குன்னு இருந்துச்சு. இந்த வீடியோவில் வர எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்கணும்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். அங்கே இந்த கருவாங்க காயின் சவுண்ட் மாதிரி கேட்குது. ரீசெண்ட் டைமில் எவனோ இங்கே வந்துட்டு போயிருக்கான் நினைக்கிறேன்டா. ரீசெண்ட் டைமில் எவனோ வந்து இங்கே பண்ணிட்டு போயிருக்காங்க. கறி தண்ணி மேலே தொழுவுல அது இல்லை, அந்த டோர் ஓப்பன் ஆன நீ பார்த்தியா? பார்த்தேன், ஏதோ ஒன்று பிளாக் கலர் ஷேடோ தான் வந்துச்சு. மழை வேற போயிட்டுறா, உள்ள மாட்டிக்கிட்டுனா அவன் என்னடா இது சவுண்டு கேட்டுக்கிட்டு கேட்ட மாதிரி என்ன சத்தம்? குதிரை சவுண்டு இல்லை. யாராவது இருக்கீங்களா இங்க? கத்துறான் மேலே கேட்டுதா? எவனும் கத்துறான். இந்த சைடு கேட்கல. இல்லை அங்கே கேட்டுச்சு. உள்ள இருந்தால் இந்த சைடு இன்னொரு இரா பின்னாடி இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கு. இந்த சைடு நினைக்கிறேன். ஏதோ ஒரு உருவம் கிராஸ் பண்ண மாதிரி இல்லை? அண்ணா அண்ணா என்ன டேய் சுற்றி சவுண்டு கேடு. டேய் இடத்த சுற்றி சவுண்டு கேட்குது. பின்னாடி அதுக்குள்ளே நம்ம இன்னும் இருக்கா பார்க்கல. நீங்கள் எங்கேருந்து கத்துறீங்கன்னு தெரியல. முன்னாடி வர முடியுமா? இப்போ போனேன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேனே, அது நீங்கள் தானா? ஆள் இல்லை, ஆனால் சவுண்டு பற்றி எப்படி கத்திக்கிட்டு அப்படியே உள்ளே சுற்றிக்கிட்டே இருக்கு. டக்குன்னு இங்கேருந்து எங்கள் பின்னாடி கெடுச்சு. அண்ணா இந்த இடம் மட்டும் ரொம்ப சுத்தமாக இருக்குதாண்ணா?
படுத்தே தூங்கிட்டு போகலாம். நல்லா சுத்தமாக இருக்குது. இந்த இடம் மட்டும் எவ்வளோ சுத்தமாக இருக்குது. மூச்சா சொல்லுது. இடம் அப்படியே மணக்குது. மனுக்குடா மழை வர பெஞ்சிருக்கா அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்து இந்த டோர் தான் வந்துச்சு. இந்த டோர் தான், இந்த டோர். இங்கேருந்து ஏதோ ஒன்று ஆமாம். தொட்டா எப்படி இருக்கும் மூடி கதவு ஓப்பன் ஆச்சு. அங்கிட்ட தான் வரணும். என்ன அதுன்னு புரியல. அப்படியே உள்ளே யாரும் நடக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன பின்னாடி வந்துருக்கணும். சரி வா நம்ம முன்னாடி போகலாம். வா ஒரே இடத்துல நிற்கிறது வந்து வயசு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோடனே கதவு டமால்னு சத்தம் கேட்டுது. ஆனால் உள்ளே தான் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். ஏய் தைரியமான முன்னாடி வாயா. பின்னாடி இருந்து சும்மா சவுண்டு போட்டுட்டு இருக்கா. எல்லா வீடியோலையும் பெரிய வருது. சும்மா இருக்காம அதே என்ன பண்ணுறேன். நீ ஏன்டா அது நம்புறான்? காது பேட்டிகிட்டு இருக்கு. சும்மா பின்னாடி இருந்து உட்காந்துட்டு அவ்வளோ கருப்பாக இப்போ பேச பசங்க மழை அதிகமாக இருக்குது. என்னாச்சு? ரொம்ப வெப்பேறிட்டு ஏன் ஒன்று மட்டும் ஊமா மட்டும் டார்கெட் பண்ணுது? இங்கே யார் இருக்கா? இந்த டன் இருக்கு. டீச்சர் நீங்கள் தான் அது. டீச்சர் ஆமாம் கைஸ், உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த இடத்துல வந்து ஒரு பையன் வந்து ஒரு டீச்சரை வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த பையன் வந்து ரொம்ப ட்ரக்ஸ்க்கு வந்து அடிக்டடாக இருந்தான். இங்கே சொல்லும் போது அழுகுது. இங்கேன்னு சொன்ன ஓடுறாங்கடா, சுற்றி ஓடுறாங்க. அந்த பையனாக இருக்குங்க ஒருவேளை. அவனும் இறந்துட்டானா? அவனும் இறந்துட்டான். உங்களை பற்றி நான் பேசக்கூடாதா எதுவும்? நீ தானே ஆனால் கொன்ன அவங்கள கொல்லும் போது தெரியலையா? காலேஜ் படிக்கும் போது உனக்கு இதெல்லாம் தேவையா? ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது இருக்கானா இல்லை அது அந்த கதை இல்லை அவங்களுக்கு லூப் மோட்லேயே எல்லாம் ஓடிட்டு இருக்கா. அந்த பையன் என்ன சாவடிக்க போகிறதுல அந்த லேடி ஓடிட்டு இருக்க மாதிரி. இல்லைடா, அவன் வந்து அந்த டீச்சர் வந்து அவனை கண்டிச்சிருக்காங்க இந்த மாதிரிலாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தியா பையன் ட்ரக்ஸுன்னு சொல்லும் போதே அவனுக்கு கோவம் வருதுன்னா அப்போ பார்த்துக்க. அப்படி ஒன்று சொல்லக்கூடாதா? அவன் தான். அப்போ டீச்சர் இங்கே டீச்சர் இல்லை. டீச்சர் இங்கே இல்லையா? டீச்சர் ரிப்ளை பண்ணல. அவன் தான் பண்ணுறான். நீ கொலை பண்ணி அவங்க இங்கடா சுற்றிட்டு இருக்காங்க அவங்க கூட. சரி வா நம்ம முன்னாடி போகலாம். நீ வாங்க என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். அதானே பண்ணிகிட்டு இருக்காது. இந்த ரூம் சொல்லி மட்டும்தான் பண்ணுறோம். போயிட்டு வந்தா இல்லை போகல. ரூமில் எதுனா அந்த அப்பே அந்த ரூமில் எதுனா எப்படி சாவச்சான் ஃபஸ்ட்டு தெரில. அது தெரில. கத்தி வச்சு தான் யூஸ் பண்ணி கொலை பண்ண மாதிரி. அப்படிதான். அவன் பொருள் எதுனா இங்கே இருக்கும்ல. அதெல்லாம் போலீஸ் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது என்ன டீச்சர் உங்ககிட்ட தான் நாங்கள் பேச வந்திருக்கோம். நீங்கள் தானே அது? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுதா? டீச்சரா இல்லை அந்த பையனாடா? கைஸ் இப்போ என்னென்னா சவுண்டு வந்து சுற்றி கேட்குது. எங்களால் எங்கே இருக்குன்ட்டு கரெக்டாக வந்து எங்களால் கேட்க முடியல. ஃபுல்லாக சுற்றி கேட்குற மாதிரி இருக்குது. 360 வியூவில் அந்த மாதிரி கேட்குது. எந்த சைடு சவுண்டு வருது, எந்த சைடு இருக்காங்க, எந்த சைடு ஷேடோ வருதுன்னு தெரியல எங்களுக்கு.
தனியாக போய் ஒரு அடி வாங்கப்பா. தனியாக போதாடி. இந்த இடத்துல பாம்பு கூட இருக்கலாம். இந்த இடத்துல பாம்பு கூட இருக்கும். போக மாட்டான் இப்போ தனியாக. இன்னொரு சமாச்சாரம் இந்த பாம்பு சமாச்சாரம். மணித்தங்கள் நந்து தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் 2026 ஃப்ரெண்ட்ஷிப் டே. உனக்கு நண்பர்கள் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா உனக்கு? அவன் ஏதோ ஒரு கஞ்சா குட்டிக்கு மாதிரி சுற்றிட்டு இருந்துருப்பான். அவனுக்கு எப்படா மென்டல் மாதிரி சுற்றி. டேய் மென்டலே, முன்னாடி ஒரு இங்கே போடுறான். சமைச்சு சாப்பிட்றான். நம்பலாம் யாரோ சமைச்சு சாப்பிட்றான். எங்கன்றா மேலே இருந்து விழுது. இங்கே இதுலேருந்து கேட்குதுடா. இல்லை இல்லை இதுலேருந்து வந்த மாதிரி இருந்துச்சு. சுன் எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கு. பின்னாடி முன்னாடி அது நம்மள உள்ள போக மாட்டேங்கிறா. பின்னாடி நம்ம இங்கேயே தான் நிற்கிறோம். அந்த வாசலேருந்து நம்ம இன்னும் கூட இன்னும் எவ்வளோ எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய இடம் உங்களுக்கு தெரியுமா? நம்ம உள்ள போய் வரவேற்கிறியா? நீ தானே இப்போ சிரிக்கிறா? எனக்கு தெரிஞ்சு நான் சொன்னல அந்த ரூமு. ஆமாம் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அங்கே தான். எனக்கு தெரிஞ்சு அது அவன். ஆமாம். நீ எங்கேருந்து சிரிக்கிற? கேஸ் எங்களுக்கு வந்து இந்த இடத்துல அந்த மேலே இருந்து சத்தம் கேட்குது. எதாக இருந்தாலும் மேலே இருந்து விழுது. உள்ள போக மாட்டேங்கிறா. அப்போ எனக்கு தெரிஞ்சு உள்ள வேற ஏதோ இருக்குன்னு நான் நினைக்கிறேன்டா. சுற்றி நான் தான் டேய் நான் அப்பத்துலேருந்து சுட்டாண்டா இருக்கேன். அந்த ரூம் அங்கே இருந்தால் நான் கேட்டு இந்த கதவுக்கு பின்னாடி தான் இருக்கியா? டீச்சர் நீங்கள் தானா? டீச்சர் டீச்சரா இல்லை அவனான்னு பாடுறா. இதுக்கு பின்னாடி தான் இருக்கீங்களா? உள்ளே போயிட்டு சுஸ் நான் என்ன சொன்னேன்ல. என்னாச்சு? இருடா ஏன்டா ஓடியாரா? அது நம்மள எங்கேயுமே போக விடாம அது அது ஒன்றும் எங்கள் கஷ்டம் இல்லை பேசுகிறேன். அது யாரு என்ன இதுன்னு பேசுகிறேன். அது முதல்ல டீச்சராக அந்த கொலை பண்ண பையனான்னு தெரியலையே. சும்மா அங்கிட்டு இங்கிட்டு நம்மளுக்கு அங்கிட்டு போயிட்டு இங்கிட்டு போயிட்டு ஃபேஷன் ஷோ மாடல காமிச்சிட்டு இருக்கு. டீச்சராக இல்லை அந்த கொலை பண்ண பையன். ரெண்டு பேர் கத்துறனால அது சத்தம் போகிறதுக்கே அந்த கொலை பையன் பண்ணுன்னு கொலை பையன்னு சொன்னாங்க. நீங்கள் அமைதியாக இருந்தால் தான்டா அது என்ன பண்ணுதுன்னு நம்மளால கேட்க முடியும். இங்கேயே சவுண்டு கேட்டுச்சு. நீ டேய் ஏதோ சறுக்குன்னு ஓடிச்சுடா. பிளாக் கலர் ஷேடோடா. நீ வா இங்கே வா இங்கே வா. அங்கே நின்று மண்டையில் ஏதாவது அடி வாங்கிட்டு வா. 2 ரூபா அடி வாங்குறாங்க. நான் தான் மக்களாக வேற பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கிட்ட. ஆஃபீஸ் ஷோ இந்த இடத்துல ஏதோ மூவ் ஆன மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த கிளாஸ் ஸ்பீடில் எங்கே போயிருந்து அது முதல்ல பண்ணிதான் போனாலும் இப்போ எலும்புங்க இருக்குதா? கேட்குற மாதிரிண்ணா நானிங்களா ஒரே செகண்ட் தான் எனக்கு இங்கேருந்து இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு சவுண்டு. கேஸ் வழக்கத்துக்கு மாறா சவுண்டு வந்து எங்கேருந்து கேட்குதுன்னா
சுற்றி சுற்றி கேட்குது. 360. இது வேறு மழை பெஞ்சி ரொம்ப கொடூரமாக இருக்கும் இந்த இடம் வேறு. ஃபுல்லாக சதன்னு எங்களால் ஓடவும் முடியல, டப்புன்னு போய் பார்க்கவும் முடியல. ஏன்னா எங்களுக்கு வழுக்கு. எங்களை எங்கேயாவது கூட்டிகிட்டு போக நினைக்கிறியா? ஏதாவது காட்டணும்னு நினைக்கிறியா எங்களுக்கு? இதுதான் எங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறியோ? எதையாவது விழுங்க திங்கிறியாண்ணா? சாப்பிட்றியா? எங்கடா அங்கே போகிறீங்க? இந்த இடம் ஞாபகம் இருக்கா? இந்த இடம் ஞாபகம் இருக்கா அவங்க? கடைசியாக அந்த இடத்துல கோடாலி பார்த்தோம். நான் வந்தேன். நீ வந்த. நீ தாண்டா இருட்டியதா? சரி வா வா. ஓ 2 வருஷத்துக்கு முன்னாடி கடைசி வீடியோ எடுத்தோமே. அதான் அதே உள்ளே கேட்டுச்சு பார்த்தியா? வெளியே கேட்டுச்சு. எங்கே வெளியே கேட்டுச்சு. இங்கே தான் ஏதோ கட்ட விழுந்துச்சு. இது பாரு எலும்பு. ஏதோ ஒரு விலங்கோட எலும்புன்னு நினைக்கிறேன். நாயாக இருக்குமோ? நாய் தானே வெளியே வரும்போது சுற்றிட்டு இருந்துச்சு. வெளியே இருக்கும். அவங்க இது யாராவது இப்படி கட்டுவாங்களா பாத்ரூம்? ஆ வெளியே வாயா, சீக்கிரம் வெளியே வாயா. வெளியே வர ஒரு நிமிஷம். நான் பார்க்கல. எனக்கு வந்து ரூமில் ஏதோ உள்ளந்து எது கேட்குது? ஏய் நீ ஃபோன் இல்லை? ஆமாம். இப்படி போயிட்டு இந்த மாதிரி சவுண்ட் கேட்டுச்சு. சவுண்ட் கேட்டுனா கேமரா உன் பக்கம் திரும்புகிறேன். உன் பின்னாடி அங்கே வந்து ஏதோ தலையெட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துல பார்த்தியா? ஏய் உனக்கு பின்னாடி உனக்கு நான் உன்னை இப்போ வான்னு சொல்லி கூப்பிட்டேன். வந்ததுக்கப்புறம் சவுண்டு கேட்டுச்சா இப்போ உள்ள? என்ன ஃபாலோ பண்ணுறா? அப்பே அங்கே வேணாண்டா. நீ உள்ளே இருக்கிற வரைக்கும் சவுண்ட் போடல. நான் உன்னை வெளியே இங்கே யாரோ இங்கே யாரோ இருக்காங்க. எனக்கு யாரோ நிற்கிற மாதிரி. எனக்கு ஒரு விஷயம் சுத்தமாக புரியல. சுற்றி யாரும் நடக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரியும் அந்த மாதிரி சத்தம் கேட்குது. எங்கே பார்த்தாலுமே யாரோ நிற்கிற மாதிரியும் எங்களுக்கு தெரியுது. எதனாலன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இடி இடிக்குது. உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரியல. அதுவே ஒரு மாதிரி பயத்தை கொடுக்குது. ஏய் 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 சரி எங்கே வந்துடுறா அப்பே. இப்போ நாங்கள் ஏதாவது ஒன்று பண்ணோமா? உன்கிட்ட பேச தானே முயற்சி பண்ணுறோம். எதுக்காக எங்களை அட்டாக் பண்ணுற? அது ஒரு மாதிரி சிரிக்கிறது நெக்கலாம். இங்கே தான் டீச்சர். எத்தனை பேர்ரா இங்கே இருக்காங்க? 2 பேரா? ஆமாம். எனக்கு தெரிஞ்சு டீச்சரால் பேச முடியலையோ இவன் தான் கண்ட்ரோல் பண்ணுறானோ ஒரு வேலை. டீச்சரை இவன் எல்லாமே ஆக்டிவிட்டிலாம் இது பண்ணுறான். அவங்களுக்கு ஒரு வேலை எதுவுமே இல்லையோ எனக்கு தெரிஞ்சு. இங்கே பின்னாடி 2 சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. உள்ள யாருமே இல்லைடா.
என்னாச்சு? உள்ள 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 ஏதோ சத்தம் கேட்குறா. உள்ள சத்தம் கேட்குறா. மேலே இருந்து குச்ச மாதிரி இல்லை? உள்ள சத்தம் இப்போ மேலே இருந்து குச்ச மாதிரி இல்லை கிருஷ்ணா? என்ன ஒரு நேரத்தில் இல்லை காத்தோட காத்த காஞ்சி கைஸ் என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு தெரியல. 3 பக்கமும் டிஃப்ரெண்ட்டாக சவுண்டு கேட்குது. என்ன பண்ணுறதுன்னே எங்களுக்கு தெரியல. அது நம்மளாம் வந்து இது பண்ணுறது. என்ன பண்ணுது? ஒருவேளை 3 பக்கம் சத்தம் போட்டு நம்ம 3 பைக்கு பார்க்கும்போது தனித்தனியாக வச்சு மட்டும் பண்ணிடலான்னு வாய்ப்பு லாஜிக்காக தானே இருக்குது. உனக்கு வந்து கேட்குனா அவன் டீச்சரையே கொலை பண்ணுவான். அவன் டீச்சரையே கொலை பண்ணுவான். நீ நடக்கிறது எங்களுக்கு கிளியராக கேட்குது. நாங்கள் உன் இடத்துக்கு வந்திருக்கோம். தைரியமாக இருந்தால் எங்கள் முன்னாடி வா. நீ வா. சொன்னா கோவம் வருதா உனக்கு? அந்த கோவத்தை முன்னாடி வந்து காட்டு. அந்த டீச்சரை என்ன பண்ண? நீ தானே கொன்ன. அப்பே சுற்றி கேட்குது. ஆஹா, ஒரு இடத்துல கேட்கல, சுற்றி கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் சொல்ல வந்துட்டு இருக்காது. என்ன சொல்லுதுன்னு என்ன சொல்ல வர? என்ன சொல்லுதுன்னு என்ன சொல்ல வர? எங்ககிட்ட பேச முயற்சி பண்றியா? அந்த சவுண்டை கேளுங்க. எங்கேருந்து வருது அது? ஏய் இங்கே போகிறோம். போய் டக்குன்னு பிடிச்சிடலாமா? ஆண்டுட்டு போகிறோம். நீங்கள் அப்படி போங்க, அப்படி போங்க, அப்படி போங்க. நீங்கள் 2 விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஏய் சுற்றி கேட்குறா அப்பே. தம்பி நீ தானே அது? உன் இடத்துக்கு எங்களை கூப்பிட்டு போறியா? ஓடப்பா என்ன ஓடுங்க. தெரியுதா? கிளியரா தெரியல. அவங்க யாரும் பார்க்கணும். அவங்க யாரும் ஏய் இதுக்குள்ள சத்தம் வருதுடா. நான் இங்கே பாட்டேன்ல இப்போ. இங்கே ஏய் கத்தாதடா அரி. திருப்பி வேலையை கட்ட. எதுக்குடா ஓடுற? தெரியலண்ணா. ஆனால் அங்கே உள்ள நான் உருவம் பார்த்தேன். கருப்பு கலரா? ஆமாம். ஷாடு இது வரைக்கும் வந்துச்சுடாண்ணா. ஐயோ நின்றுடா. ஆ சரி அங்கிருந்து தான் உள்ளே இருந்தாண்டா சவுண்டு கேட்குது. யாரு மிக்சியா? மிக்சியா? என்ன சத்தம்? தயவு செஞ்சு உனக்கு சும்மா இருக்க சொல்கிறேண்ணா. கத்தாதர கிருஷ்ணா, ஏன் இப்படி அழிப்பாங்க? என்ன பண்ண நினைக்கிறது? அது எடுத்துக்கு நம்ம கூப்பிட்டு போகலாம். ஹார்ட் பீட் எப்படி போடுறா? நம்ம அது எடுத்துக்கு நம்ம கூப்பிட்டு போகணும். சரி எனக்கு தெரிஞ்சா உன்னோட இடமா இது? இங்க யாரும் இருக்காங்க.
தனியாக பேசுங்க, ஏன் தூரமாக இருந்து பேசணும்? இங்கே தானே நின்றுட்டு இருந்துச்சு, பார்த்துப்போம். இல்லை நானும் இங்கே பார்த்தேன், ஒரு மாதிரி ஷேடோ மாதிரி போச்சேன். பட்ட கருப்பில் இருந்துச்சு. இல்லை ஒரு நிமிஷம். 2 இருக்குது. ஆனால் ஒன்று அவங்களே சொல்கிறாங்க சொன்னாங்க பள்ளி ஒன்று கட்டிச்சு. அவங்க எனக்கு தெரிஞ்சு ஆனால் 2 பேருமே நம்மளை அட்டாக் பண்ண பார்க்குற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இல்லை அந்த டீச்சர் வந்து உள்ளே இப்போ இங்கேருந்து சவுண்டு கேட்குது. அந்த டீச்சர் நமக்கு தெரிஞ்சு அவங்ககிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. நம்மளை ஆமாம் ஃபோன் சொல்லிட்டு அனுப்பிவிட்டு தெரிஞ்சு. இது அந்த இடத்துக்கு நம்மளை கூட்டு போகுது. எப்படி இருக்கு பாருங்க இடமே. எனக்கு சத்தியமாக இங்கே எவ்வளோ க்ளோஸ்லடா. டேய் எனக்கு சவுண்டு இது பாடுறா, சவுண்டு அங்கே என்னன்னு கேட்டு நீ அங்கே என்னன்னு கேட்டுட்டுன்னு சொன்ன சவுண்டு கரெக்டாக இந்த இடத்துல அவ்வளோ டார்க்குடா. அது உருவம் சும்மா மெலிசா இல்லை, அவ்வளோ பெரிய உருவம் மாதிரி இருந்துச்சுடா. ஹைட்டு இந்த ஹைட்டு இருந்துச்சு, பாதி ஹைட்டு. ஹைட்டா? அது டீச்சர் அங்கே அது முடி 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 இவ்வளோ போய் இதுதான் நானும் சொல்ல நினச்சேன். இவ்வளோ போய் முடி இருந்துச்சு. ஆனால் நம்ம பார்த்து முடி இல்லை. ஆமாம் ஆமாண்டா, அது டீச்சர் டீச்சர் அது நீங்களா? டீச்சர் அது நீங்கள் தானே? இந்த இடத்துல தானே கிருஷ்ணா பார்த்தேன். நான் இந்த இடத்துல பார்த்தேன். எங்க இந்த இடத்துல பார்த்தியா? எப்போ? அவங்க ஒரு உருட்டை அங்கே பார்த்து ஓடி வந்தேண்ணா. ஆமாம், பார்த்துட்டு இங்கே ஒரு நான் பேனிக் ஆனேண்ணா. கரெக்டாக இங்கே ஒரு கரெக்டாக முக்கில் நின்று இருக்கிறேன். இல்லை எனக்கு புரியல. அந்த ஆத்மா வந்து உள்ளே கூட்டு போகுது, இவன் போகுது, வெளியே கூட்டு போகுது. இன்னும் புரியலையே. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இல்லை. இந்த மாதிரி நம்ம ஆனது இல்லை, எதுவுமே ஆனது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி யாருன்னா ஒருத்தர் பண்ணால் கூட கிளியராக ஒன்று தெரியுது. இப்போ நம்ம பேச வேண்டியது இந்த ஆத்மா கிட்ட மட்டும்தான், டீச்சரோட ஆத்மா கிட்ட மட்டும்தான். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட பேசினா மட்டும்தான் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். அந்த சைக்கோ கிட்ட ஏய் நீ சைக்கோ தான்டா, சைக்கோன்னு சொன்னக்கோ இருக்காங்க. சிரிக்கிறியா நீ? வெக்கமா இல்லை உனக்கு? அது பார்த்தியா எப்படி சிரியுதுன்ட்டு? இல்லை நான் ஃபஸ்ட் நம்ம அங்கே தானே போனோம், நம்ம அங்கே முடிச்சிடலாமா? என்னாச்சு? கேமரா செட்லான்னு போகிறாங்க. அது செடியோட நிழல். இங்கே அங்கே யாரும் நிற்கிறாங்க பாரு. மரம்டா, மரம்டா அது. அந்த மரத்துக்கு நடுவில் பாடுறோம், அங்கே நிற்கிறாங்களா யாரோ? உங்களுக்கு தெரியுதா இல்லையாடா? எங்கடா? இங்கடா கரெக்டா? இல்லை டார்ச் அடிந்தா. இது பின்னாடி போயிரு அப்படியே. இல்லைடா. ஏய் நிழல்ரா, அது மரத்தோட நிழல். நிழலுக்கும் ஒரு ஷேடோ ஒரு உருவத்துக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியாதாடா? நம்மகிட்ட அது ஏதோ விளையாடுது. அவனாக தான் இருப்பான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சு அவனா இந்த ரூம்குள்ளே போக விட மாட்டானோ, அந்த ரூம்குள்ளே வர சொல்கிறானோ. ஆமாம். இந்த டேய் அண்ணா உள்ள வர வச்சு நம்ம கதையை முடிய பார்க்கலாம் போல. என் மண்ணை
இது எப்படி சார்? ஏய் உள்ள வந்து தொல்லடா ஹரி. என்னடா பண்றாங்க? ஏய் எனக்கு பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி இருக்குடா. எல்லா இடத்துலயும் சத்தம் கேக்குது. நம்ம முன்னாடி ஏதோ ஓடா இருந்தா. சொன்னனா பயங்கரமா கேட்டுதுடா. காதண்டா யாரோ கத்துன மாதிரி இருந்துச்சுடா. கத்துன மாதிரி இருந்துச்சுல, கத்துச்சுல. ஏய் கண்ணு எப்படி இருந்துச்சு? கண்ணிலேருந்து கண்ணை குத்துனா தண்ணி ஒழுகிற மாதிரி ரத்தம் ஒழுவிடுமா ஃபுல்லாக ரெட்டிஸாக இருந்துச்சா? என்னடா புதுசு புதுசாக இந்த கண்ணு கருப்பு இல்லை ஃபுல்லாகவே அந்த வெள்ளை கலர் ஃபுல்லாக கருப்பு. நீ தான் வெளியே வரியா? நீ தானே அது? உடம்பு புள்ள இருக்குதா? இதுக்குள்ள அப்படி என்னத்தை வச்சிருக்க? யாரையாவது கொன்று உள்ள டெட் பாடியை வச்சிருக்கியா? அதான் எங்களை உள்ள விட மாட்டியோ? இல்லை இல்லை, இதுக்கு மேலே இதை சும்மா விடக்கூடாது. இப்போ நாங்கள் ஏதாவது பண்ணுமா? உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்டுதா? குடும்பமா ஏதோ சத்தமா இங்கே உள்ள வரண்டா. நிச்சயமா அது ஏதோ ஒன்று. உள்ள எனக்கு பயமா இருக்குடா. நீங்க இங்கே இருங்க. எங்கெல்லாம் பயமா இருக்கு. எனக்கு ஒரு பக்கம் எனக்கு சவுண்ட் வந்தா பரவாயில்ல, எனக்கு சுற்றி கேட்டுட்டு இருக்கிறேன். எனக்கு இல்லை இதுக்குள்ள போயிட்டு பிறகு தான் அது ரொம்ப ஆக்ரோஷமா ஆச்சு. அது அப்போ போத்தா நீங்க வெளியே இங்கே இருங்க. வெளியே இங்கே இருங்க. வெளியே இந்த பத்தியா இப்போ இங்கே யாரும் இப்போ போன மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. இப்போ இங்கே யாரும் இப்போ போன மாதிரி இருந்துச்சுடா இப்போ எனக்கு. இப்போ நான் அந்த சைடு பார்த்துட்டு தான் இருந்தேன், எதுவுமே இல்லை. பாத்தியா சத்தம் கேட்குது. சத்தம் இந்த சைடு இல்லைடா, கடைசியாக எதோ போச்சுடா. நான் போய் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன். இருடா. அப்போ இவன் பேய் அந்த மாதிரி இருக்கா? நான் இவன் விட்டு போகிறேன். தெரியும். வரேன். உன்னை பார்க்க தான் வரேன். முடிஞ்சா அங்கேயே நில்லு. தயவு செஞ்சு உன்னை புரிஞ்சுக்கோ. உங்ககிட்ட நான் பேச தான் வரேன். நீ எதுக்காக அவங்கள கொன்ன? நீ உனக்கு கேட்குதா இல்லைடா? என்ன கேட்குது? பெரிய சத்தம், அழுகிற சத்தம், பெரிய முடி. நான் அழுகிற சவுண்டு கேட்குது எனக்கு. இன்டென்ஷன் நிற்காது. உள்ள நீ எதுக்காக அவங்கள கொன்ன? எவ்வளோ தூரம் போய் கிருஷ்ணா, நீ அந்த பேய்க்கு மேலே பண்ணிட்டு இருக்காது. வாழை அது அங்கே இருந்து தனி மாதிரி கட்டிக்கிட்டு இருக்குடா என் கண்ணு. இந்த ரூம்ல என்ன வந்துச்சு? காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி தப்புலாம் பண்ணா எப்படி? அதனால தான் உன்னை கேட்டிருக்காங்க அவங்க. ஒரு நிமிஷம் அங்கேயே இருங்கடா. உள்ள வராதீங்கடா. இங்க என்ன நடக்கும்னே தெரியாதுடா. மனுஷனை சமாளிச்சுட்டு மேல் மருத்துவரம்மா காப்பாத்தம்மா. அம்மா
தாய் வேற என்ன பாட்டு சாமி பாட்டு என்ன போகிறேன். ஓகே கூகுள். கைஸ் இது எப்போ வேணால் ரூம் போகலாம். இங்கே பாருங்கண்ணா எப்படி இருக்குன்ட்டு. யாரும் இல்லை. அங்கேயே இருண்ணா, இந்த ரூம்ல இருந்தா சத்தம் கேக்குது. அங்கே போயிட்டு வாசல் அப்பே சீக்கிரம் வாடா அப்பே. டேய் அம்மா டேய் என்ன சாமி சாங் போய்டா. அவனு உள்ளே போயிட்டான்டா. ஹே கூகுள் ப்ளே சாங். டேய் டேய் மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்க சாமி பார்த்தேன். அது செருப்பே தச்சுருந்தா டே கோவப்பத்துல. டே அப்பே இவனை பாடுறா, இவன் சாமி சாங் சொன்னா இவன் என்ன சாமி. டேய் ஆஃப் பண்ணுறா. என்னாச்சுரா? வெளியே போ. நான் ஒன்று பார்த்தேன். வெளியே போ. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் உள்ள. என்கிட்ட நின்று பேச முடியுமா? அங்கே யாரும் இருந்தாங்க. அப்போ இங்கே யாரு? என்ன நடக்குதுன்னு தெரியலடா. ஒரு நிமிஷமா வேணுட்டு வெறுப்பேற்றிட்டு இருக்கான்டா. இதான் ஒரு நிமிஷம்டா. இங்கே பாரா என்ன மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும். நீங்கள் எதுக்கு சண்டை போட்டுருக்கீங்க ரெண்டு பேரும்? சாமி சாங் வைக்க சொன்னால் சாமி படத்தோட சாங் வச்சுக்கிட்டு இருக்கான்டா இவன். சுற்றி கேட்குது. அரி கத்தாத அரி. இங்கே பயமாக தான் நீ அங்கே பார்க்குற. பார்க்கலடா. இங்கேயா நின்ன மாதிரி இருந்துச்சுடா எனக்கு. போ இங்கே வா. அந்த சைடு இருக்கா? அந்த ரூம்குள்ளே போனாலே அது ஏதோ ஆக்ரோஷமாக பாரு. சரி போகவே இல்லைடா. அங்கே சைடு என் கண்ணுக்கு எதுவும் ஆயிடுச்சுடா. நான் எங்கேயும் பார்க்கலாம் எனக்கு அங்கெல்லாம் உருவம் வைக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நேரம் வந்து வர மாதிரி இருக்கு. எவ்வளோ குதிச்சு மாதிரி டொம்முன்னு சத்தம் இருக்குது. லைட் அடிக்குது. அது வேறு கம்பெனி போயிட்டா அது நம்ம லைட் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை விட முட்டா பசங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு மேலே இருந்தா இல்லை என்ன நடக்குதுன்னு தயவு செஞ்சு நம்ம இங்கேருந்து போயிடலாம். அது என்ன சொல்ல வருது, நம்மளை என்ன மாதிரி ட்ரீட் பண்ணுறது கூட நம்ம இருக்குண்ணா. கைஸ் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. இப்போ நாங்கள் வெளியே வந்தோம். இந்த இடத்துல யாரோ செடியில் ஓடின மாதிரி சத்தம் கேட்டுது. அப்புறம் ஏன்னு யாரோ கத்துன மாதிரி இருக்குது. கிளியராக கேட்டுது. யாரோ ஆள் கத்துன மாதிரி தான் கேட்டுது. ஆனால் ஆட்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் நான் ஸ்டன் ஆகிட்டேன். பெட்ரோல் நினச்சி என்னது பெட்ரோலா? இந்த இடத்துல நம்ம விச்சுவல் பண்ணி பார்ப்போமா? விச்சுவல் பண்ணி பார்த்தா உள்ளே இருக்குது பயமாக இருக்குது. எனக்கு யாரும் எனக்கு எது பார்த்தாலும் எனக்கு அது உருவம் நிற்கிற மாதிரி நிற்கிற மாதிரி இல்லை. அது வந்து நம்மளை பார்த்துட்டு தான் இருக்கு. வா ஏய் நாய்டா. இவ்வளோ ஏதோ உழவு வாங்கன்னு வந்து பார்த்தோன்னே கேஷுவலாக போகுது. அதோட ஆதம் அவனோட செல்ல நாயோ இவ்வளோ அங்கே நின்று பார்த்து நம்ம பார்த்தோன்னே போகுது. சத்தம் எங்கேயோ கேட்குது. இங்கே தான் கேட்குது. நம்ம குழியில் ஒன்றா திரும்பி ஏஞ்சிக்க மாட்டோம். குழியில் ஒரு பார்க்கறா. டீச்சர் நீங்களா? அது தயவு செஞ்சு அங்கேயே நிற்க முடியுமா? நாங்கள் உங்கள் பக்கத்தில் வரமாட்டோம். நீங்கள் எங்களை பார்த்து பயப்பட தேவையில்ல. என்கிட்ட கொஞ்சம் பேச முயற்சி பண்ணுறீங்களா?
உங்களை கொண்டுட்டாங்களா இங்கே? உங்கள் ஸ்டூடெண்ட் தான் கொண்டுதா? அப்பே உங்கள் ஸ்டூடெண்ட் தான் கொண்டான்னு எடுத்துக்கிட்டோமா? ஆமாம். நம்மளை டேரெக்டாக வந்து அடிச்சா கூட நம்ம என்ன பண்ண முடியும்? இல்லை, இதால் எந்த பாதிப்பும் நமக்கு வராது, இதால் எந்த பிரச்சனையும் வராது நமக்கு. அதுக்கிட்ட பேசிட்டு அவனுக்கு பிடிக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. டீச்சர், அவன் தான் இப்போ சேஷ்டை பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு இவங்க ஒரு வாய்ஸ் தான் போடுறாங்க, அவன் தான் பல வாய்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கான். கிளியராக பார்த்தோம் நம்ம. பார்த்தியா, அவங்க நின்று நம்மக்கிட்ட வந்து ஏதோ பேசுகிறாங்க, ஆனால் பேச முடியல. அவன் கண்ட்ரோல் பண்ணுறான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவன் என்னவோ சரிவா, இதை மட்டும் மாற்றிட்டு வந்துடும். ஆனவனா விட்டு போவாதா? நீ விட்டு போல வாடா, நீ அதே இடத்துல நிற்கிறீங்க. வாடன் காரும் கேட்க மாட்டேங்குது எனக்கு. என்னடா ஆள் வந்தீங்கன்னா அடிக்கடி செருப்பு சத்தம் கேட்குது. இப்போவே ஒரு கண்ணு பின்னாடி வச்சுக்கோங்க, பின்னாடியே பார்த்துக்கலாம். ஒரு கண்ணு செவரே இடிஞ்சு வந்துருக்கா. ஏய், கீழே விடப்படுறா பார்த்தா. இது உன்னோட வேலை தானா? ஏதோ ஒரு சத்தம் கேட்கல, அதான் நானும் பார்க்குறேன். ஏதாவது கத்தியோட அப்படின்னு இருக்கு. கேஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏதாவது சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் வந்துருக்காங்க, இது வரைக்கும் வந்து வந்துருக்காங்க. இந்த சேவல் எப்போ வேணால் நம்ம வாங்க போடலாம். இந்த இங்கே இருக்கு என் பின்னாடி யாரும் நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க. எனக்கு இப்போது என் இங்கே யாரும் நின்ன மாதிரி எனக்கு இருந்துச்சு. பையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கடா, இங்கே வருவானுங்க போலுக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பில்டிங்கு எப்போ விழுன்னு தெரியாது. லைட்டாக இல்லை, நானே டிப்புன்னு ஓடி போய் இந்த பில்டிங்கு கீழே விழ வச்சுருந்தேன். தெரியல, ஃபஸ்ட்டு ஒரு ஆத்மா வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? 2வது ரூமில். ஆனால் இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனால் நம்ம எந்த இது இங்கே தானே பார்த்தோம். இங்கேருந்து பார்த்து தான் நீ ஓடி அந்த நம்ம கண்டுபிடிக்கிறோன்னு அது கோவம் வருதா? நம்ம ஒரு விஷயமா அதை பற்றி நம்ம கண்டுபிடிக்கிறோம், அதனால் அது கோவம் வருதுன்னு நினைக்கிறேன். நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா இடத்தையே காலி பண்ண போகிறேன் நான். இவன் வாய் விட்டதுக்கு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அது கொஞ்ச நேரம் நீ அமைதியாக இருந்தால் தான் அது என்ன பண்ணுதுன்னு நம்மளால் யோசிக்க முடியும். நீ பார்த்து பேசிகிட்டே இருந்தானா அவ்வளோ. நம்ம வந்ததே இதுக்காக தான், வீடியோ எடுக்கிறதுக்காக தான். நீ என்ன பண்ணாலும் நாங்கள் இங்கேருந்து போகலை, பார்த்தியா? அப்போ நாங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு தெரியும். நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக நம்ம அவங்க சிரிக்கிறானா? அவங்க சிரிக்கிறாங்களா? அவன் தான் அவங்களால பேசவே முடியல. போயிடலாம்டா, இங்கேருந்து போயிடலாம். இல்லை இங்கேருந்து இல்லை, இங்கே இருந்தால் தான் சேஃப். இந்த விஷயம் ஓடி மட்டும் போவாத. இங்கே இருந்தால் தான் சேஃபு. அது உள்ளே வரல பேர். இங்கே வேறு ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க. ஆமாம், அதனால தான் அதுக்கு பிடிக்காத இடத்த இந்த மாதிரி இடிக்க ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிதா? ஆமாம், வேறு இடம்லாம் அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி இருந்துச்சு, புது இடம் மாதிரி. இந்த இடம் மட்டும் பாரு எப்படி இருக்குன்ட்டு. வேறு எல்லா இடமே அப்படி இவர் எல்லாமே உள்ளே அமைங்கிருக்கு. ஒரு விஷயம் மட்டும் தெரியுது. ஃபஸ்ட்டு அதிகம் கிருஷ்ணாவும்
வந்து பார்க்கும் போது அது வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த பையனோட ஆத்மாவாக இருக்காது, அந்த டீச்சரோட ஆத்மாவாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே போங்க, இங்கே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. அதனால தொட்டுட்டோம் நம்ம எல்லா இடத்துக்கும். அவங்ககிட்ட பேசணும்னா இதெல்லாம் சொன்ன டவுசிங் ராட் இருக்கு, யூஸ் பண்ணலாம். வெளியே போய் யூஸ் பண்ணலாம். அதை வெளியே போய்ட்டு இல்லை, யூஸ் பண்ணலாம். வெளியே நம்ம டவுசிங் ராட் யூஸ் பண்ணும்போது இப்பயே நம்ம சாதாரணமாகவே நமக்கு அதிகமான எனர்ஜி வருது, புரியுதா? அதுக்கிட்ட இருந்து அது யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அதிகமாக வரும். நம்ம என்ன பண்ணுறதுக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது நம்மளை. அதனால் நம்ம வந்து வெளியே இருக்க வழி இதில் அங்கே வச்சு நம்ம பண்ணலாம். அப்போ தான் நம்ம வெளியே ஏதாவது இருந்தாலுமே ஓட முடியும். அந்த பள்ளிக்கத்தில் பற்றியா நீ சொல்கிறது கரெக்ட், அப்போ தான் ஓட முடியும். பள்ளிக்கத்தில் அதான் ஸ்டார்டிங்கில் ஒரு டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுல, அந்த இடம் கரெக்டாக ஆகும். அங்கேருந்து பண்ணலாம். அங்கே இப்போ இங்கேருந்து ஓடாமா? இல்லை, இங்கேருந்து ஓடக்கூடாது. தெய்வ செஞ்சு ஓடாதீங்க. வந்து மழை பெஞ்சிருக்கு, ஒரு இடம் தான் இருக்குது. தண்ணி கீழே வேணும்னா ரத்தம் காயம் பார்த்துச்சுன்னா இன்னும் அதுக்கு ஆக்ரோஷமாயிரும். அவன் சொல்கிறது கரெக்டாக, இங்கேருந்து ஓடக்கூடாது, மெதுவாக தான் நடந்து போகணும். அதுக்கு ரத்தம் காயம் படாமல் பார்த்துக்கோங்க. 2 மணி நேரம் ஆச்சு நம்ம வந்து. 2 மணி நேரமா உள்ளே தானே இருக்கும். அதனால் நம்ம கிட்ட நெருங்க முடிச்சா நம்மளை பார்த்து அது பயப்படுது. இங்கே முடியலையே, நம்மளை பார்த்து அது பயப்படுது. அது ஆமாம், இல்லைன்னா பைப்பில் நம்மளை எப்படின்னா டைவர்ட் பண்ணி தனியாக பிரிக்க பார்க்குறது. 3 பேரையும் தனித்தனியாக வரப்பு வாங்குது, நம்ம போக மாட்டோம். அமைதியாக இருக்கு பாடுறா. இவ்வளோ நேரம் ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்தல, இப்போ எங்கே போன நீ? இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்தல, வா இப்போ முடிஞ்சா வா. கால் வலிக்குதா? இப்போ நீ சவுண்ட் போட்டு இல்லை இல்லை இல்லை, அது அந்த சைட்லேருந்து வந்துச்சு. இந்த மாதிரி அம்மையை சொன்னேன் அப்படின்னு நமக்கு இதுக்குள்ளே இருந்தால் தான் நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். இதை தாண்டி போனால் நம்ம இதுக்குள்ளே இருக்க முடியாது. இதுக்குள்ளே இருக்க முடியாது. கைஸ், இன்னும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது இதே மாதிரி. அந்த இடத்த நாங்கள் பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்புறோம். முடிஞ்சால் டவுசிங் ராட் யூஸ் பண்ணுறோம். இந்த கட்டையரை நம்ம மேலே தூக்கி வச்சுட்டு ஜாலி இதோ பழகிட்டு போயிட்டு அந்த பொருளை டக்குன்னு எடுத்துருவோம். வந்தாலும் பயமாக இருக்கு. வா வா வா. பேட்டரியில் வர கேமரா நானே வளர்றேன். வெளியே வந்தோன்னு சவுண்டு கேட்காது. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் திருப்பி சரி சூப்பரா ஃபேண்ட்டு அவங்களாவது இருக்கானா? அதுக்கிட்ட பேச நசுக்குனா சத்தம் கேட்குமா? அந்த மாதிரி கேட்டுருக்கோம். பார்க்குறான். செருப்பு சத்தம் கேட்டு நான் உள்ள வரேன். யாராவது இருக்குங்களா? கிளியராக தெரியும். என்னாச்சு? ஆளா? ஆமாம், மனுஷனா? அந்த மாதிரி தான். அவங்க 2 பேர் பேயிங்களே இல்லை. அவனும் வந்துட்டான். ஆள் இங்கே எப்படி மாற்றிட்டான் ஊர். கேட்குதா? கேட்குதா? ஸ்லிப்பர் சவுண்டு. ஸ்லிப்பர்ஸ் வந்து இங்கேயும் கேட்குறாங்க. பக்கத்தில் எதுக்கு அலற? ஆளுடா, பேய் கூட இல்லை. ஆளாக இருந்தாலும் அவன் சும்மா டெஸ்ட், யாராவது இருக்காங்க டெஸ்ட் பண்ணுறது கூட போட்டுக்கலாம். நீ கத்தியை காட்டி நம்ம கொடுத்துருவோம். ஆள் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டீசெண்டாக கேட்கணுமா? என்ன இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி கேட்குறான்ல.
பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாண்டா, அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? இந்த மாதிரி டிராயிங் பார்த்துமா நீ அவனுக்கு நார்மலான மனசு நீ நம்புகிறேன். எது இருந்தாலுமே கற்றுக்கலாம், சரியா? பயத்தில் வரன்றான் எல்லாமே. அதுதான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கும் தெரியுது. நீங்கள் பார்க்கல அவன் ஒரு செகண்டில் எட்டி பார்த்துட்டு நான் இப்போ கேமரா திருப்புறேன், அவன் போயிட்டான்டா அவன். அப்படி வா, அதை கூட கட்டையை கொடு. ஃபஸ்ட்டு இனி அந்த சைடு ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. இது இதுதான் ஏமாலே போட்டுற போடுதா கள்ளத்துக்கு. இதில் போகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏய் டேய், இப்போ பாருங்கள், இந்த கட்டையில் தான் தண்ணி விடுது மேலே. அந்த சக்தியில் பார்த்தா போய்ப்போம். அடிக்கலாம் இல்லை பிரம்ம. என்னடா ஏன்டா உள்ள யாரும் இல்லைடா? இல்லைடா, அவன் தூக்கி போட்டுட்டு இருக்கான்டா. இல்லை அது ஆள் இல்லை, ஆத்மா தான். ஆள் இல்லை உள்ள, ஆள் நினச்சோம்ல, அது கட்டையில் வந்து தண்ணி சொல்லு. அது ஆத்மாவை தான். அவன் தான் அந்த பையன், நம்மளை அதை பயமுறுத்திட்டு தான் இருக்கான். யாரோ ஓடுற மாதிரி சத்தம் கேட்குது. ஆனால் அது வந்து வாட்டர் கேனில் தண்ணி படுது. ப்ளஸ் வந்து அந்த மரக்கட்டை ஒன்று இருக்குது, அந்த கட்டையிலையும் சுட்டு. முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்கன்னா நீ தானே அது? டேய், அவன் நல்லா பிளான் போடுறான் அவன். அப்பே தம்பி, நான் உங்களை எதுவுமே பண்ணலடா தம்பி. ஜஸ்ட் உங்கள்கிட்ட பேசணும் தான் நினைக்கிறேன் நான். ஆனால் நீ வந்து எங்களை அடிக்கணும்னு பார்க்குறேன், எங்களை துன்புறுத்தணும்னு பார்க்குறேன் நீ. இதுக்குள்ளே எப்படா சத்தம் வரும்? அங்கே இருக்குன்னு வாய்ப்பு இல்லை. கை தெரிஞ்சுதுடா. ஆள் தண்டா. ஆளா? ஆமாம், ஓடுறாங்கடா யாரும். ப்ரோ, அப்பே சீக்கிரம் வழுக்குது. டேய், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குடா. அது ஆள் மாதிரின்னு தெரியுது, இதுவும் மாதிரி. இவ்வளோ நேரம் நீ தான் எங்களை அட்டாக் பண்ணிட்டு இருந்தியா? நாங்கள் குப்பை போகிறதுலாம் வரல, நீங்கள் யாருன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. குப்பை ஏன்டா? சரிவா, நம்ம டவுசிங் யூஸ் பண்ணிக்கலாம். மனுஷாலா இல்லை செட்டு போனாங்களா தெரியல. எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. கை தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு, கிளியராக பார்த்தேன் நான். ஒரே நிமிஷம். இங்கே இருந்தால் இப்போ சவுண்ட் கேட்டுச்சு. இப்போ செடியிலேருந்து யாரோ ஓடின மாதிரி இருந்துச்சு. செடி, இந்த செடியில் எவனாச்சும் இப்போ ஓடுவானா? அப்படி ஓடுறவனா இருந்தால் இப்போ என்ன மாதிரி ஆளாக இருப்பான்? என்ன மாதிரி ஆளாக இருப்பான்? நான் காட்டுவாசியா? அவங்களோட மோசமான ஸ்லிப்பர் சத்தம் கேட்குது.
சொன்னேன்னா இப்போ அங்கே பார்த்தேன் நான் கேட்டேன்னா அங்கே எவனோ ஒரு நிற்கிறான். டேய் டேய் சும்மா அவன் திருப்பி நம்ம மேலே போட்டான் தானே. அவன் எங்கே இருக்கானே நமக்கு தெரியல. இல்லை, நம்மளை அவன் பார்த்துட்டு இருக்கான். ரைட்டாக பண்ணுறான். இல்லை, ஆளா என்னன்னே தெரியலையே. ஃபஸ்ட்டு டவுசிங் வச்சு கம்யூனிகேஷன் பண்ணி பார்ப்போம். எங்கள் பேக்கில் இப்போ டவுசிங் கார்டு இருக்குது. அதை வச்சு நாங்கள் இப்போது கம்யூனிகேஷன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த பையனோட அவனோட ஆத்மா கிட்ட நாங்கள் வந்து பேச போகிறோம். அப்பப்போ லிட்டரலாக வந்து ஆட்கள் இருக்கிற மாதிரியும் ப்ரெசன்ஸ் தெரியுது எங்களுக்கு. பார்த்தவங்கள கரெக்டாக ஏதோ பிறந்து வர மாதிரிலாம் இருக்குடா. டேய் என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குதுன்னு தெரில. ஃபுல் பிளைண்டாக இருக்கும். இப்போ வந்து நான் அதை வச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு பண்ணுறேன். எடு பேக்கில் எடு. பேக்கில் இருந்தேனே. இவன் பேக்கில் வச்சுருப்பான். பேக்கில் இருக்குது. சரியா? அது கீழே போகிறேன். கேமரா வாங்கி ஆட்டோமேட்டிக்காக லைட் ஆஃப் ஆகுதான். யாரும் இருக்கா மாதிரி தான் தெரியுது. ஆனால் தெரியல, சுத்தமாக தெரியல. இப்படி அந்த லைட்டை அது கூட அந்த கேமரா சரி லைட்டை கூட எங்கடா போச்சு? சரி நீ அது இங்கே எதுவும் சத்தம் கேட்குது. சரி அப்படி கேள்வி கேளு. நீ கேட்கணும்னு நினைக்கிறத கேளு ஃபஸ்ட்டு. இவ்வளோ நேரம் எங்களை இங்கே இந்த லொக்கேஷனில் இருக்க விடாமல் பண்ணுறது நீங்களா? சுற்றி சத்தம் கேட்குது. இல்லைன்னு சொல்லிட்டு கேட்குறேன். இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இல்லை, நீ கேட்டது யார்கிட்ட கேட்குற? அந்த பையன்கிட்ட கேட்குற கேளு. நீ அவங்க யார்கிட்ட கேட்குறேன்னே தெரியல. யார் பதில் சொல்கிறான்னு தெரியல. இப்போ என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிட்டு ஸ்டூடெண்ட்டா அந்த பையன் நீ தானான்னு கேளு. என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிட்டு அந்த பையன் தானே? சைத்தான் ஏதாவது இருக்காங்க? சாத்தான் ஏதாவது சொல்ல மாட்டான் அந்த பையன். இவ்வளோ நேரம் எங்களை இந்த மாதிரி பண்ணுறது அவன் தானே? இல்லைன்னு சொல்லுங்கண்ணா. சரி நீ வை, நான் கேள்வி நீ வை, அங்கேயே வச்சு நெல்லு. நீ நெல்லு. சிரிப்பு சவுண்ட் கேட்குத்தியா? 3 பேர் தவிர்த்து வேறு யாரா இங்கே இருக்காங்கன்ட்டு. ஆமாம் இருக்காங்க. ஒரு நிமிஷம் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்தது வேற, இப்போ வந்தது வேற. இப்போ எங்ககிட்ட பேசிட்டு இருக்குது அந்த ஸ்டூடெண்ட் நீ தானே? அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கா மாதிரி இருக்கு. அங்கே ஆப்ரேஷன் கரெக்டான இங்கே இவ்வளோ ஸ்லோவாக ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதை கூடி நானே கேட்குறேன். அது லைட் ஆஃப் ஆகிடுச்சு. உங்கள் 2 பேர் தவிர வேறு யாராவது இங்கே ஆத்மா இருக்கா? இல்லை தீய சக்தி ஏதாவது வேறு ஏதாவது இருக்கா இங்கே? அது எங்கே இருக்குன்னு கேப்சர் பண்ணது. எஸ்ன்னு வருதுடா. ரொம்ப ஆக்ரோஷமாக கட்டிக்கிட்டு இருக்கிறாரு.
எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து நம்மளை வெளியே அப்பத்துலேருந்து போன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். இங்கே வேற ஏதோ இருக்கு, இங்கே வேற ஏதோ ஆத்மா இருக்கு. ஐயோ எனக்கு அப்போ எனக்கு புல்லறிக்கிறேன், அப்போ புஷ்பம் சாகுது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களை பாதுகாத்துட்டு இருந்தீங்களா? அந்த டீச்சரும் சரி அந்த ஸ்டூடெண்ட்டும் சரி எங்களை பாதுகாக்க நினைக்கிறீங்களா நீங்கள் அந்த ஆத்மா கிட்ட இருந்து? இது தெரியாமல் நம்ம அவன் நினச்சி நம்ம அவனை கெட்டவனா இது பண்ணிட்டு இருக்கோம் எவ்வளோ நாளும். எனக்கு உடம்புல ஒரு மாதிரி சிலிண்டர் இருக்கு. இப்போ அந்த கெட்ட ஆத்மா எங்கே இருக்குன்னு உன்னால் காட்ட முடியுமா? சீக்கிரம் காட்ட சொல்லுங்க. இல்லை காட்ட முடியாதுன்னு சொல்லு. ஆள் சவுண்டு கேக்குது. இப்படி இது இப்படி அடி ஆள் தான் வரான். இவன் யாரா சம்மந்தமே இல்லாம? மூணா அப்பே டேய் போடா எதுடா வீடியோ எடுத்து நிக்கிறேன். ஏய் அது ஆளான்னு யாருன்னு தெரியலடா. ஆள் தான்டா ஆனா கிளியரா தெரியுது. அதுவும் கட்டி டேய் நானா பே டேய் இவனா கேக்கிட்ட ஓகேடா. இவன் யாருன்னு தெரியல. ஒரு மாதிரி கத்திட்டு ஒரு மாதிரி இன்னொரு தூக்கி தரானா கத்தி மாட்டான் கத்தி மாட்டிச்சு. டேய் யாரோ யாருன்னு தெரியல. இது மேல இருந்தா எல்லாம் எங்களுக்கு சேஃப் இல்லை. நாங்கள் இங்கேருந்து வெளியே போகிறோம். கிருஷ்ணா லைட் ஆஃப் பண்ணு ஒரு நிமிஷம் லைட் ஆஃப் பண்ணு. இது நம்ம ஏன் வெளியே போனோம்? பத்திரமாக்கு போனோம். ஆ இல்லை நம்ம ஏன் வெளியே போனோம்? அவன் யார்? இவ்வளோ நேரம் நம்ம உள்ளே தானே இருந்தோம். நம்ம எனக்கு தெரிஞ்சு அதுக்கிட்டேருந்து தான் காப்பாற்றிட்டு இருந்ததும் அதுங்க. லைட் ஆஃப் பண்ணு, நைட் விஷன் யூஸ் பண்ணு. எவ்வளோ நாளைக்கு நம்ம அவன் இருக்க சொல்ல எதுவுமே ஆனாவலடா. அவன் ஒரு ஆள் தான் இருந்தான். அவன் நம்மளை வெளியே திட்டுறான். அவன் ஒரு ஆள் 2 பேய்களை 2 பேய்களை அவன் கட்டுப்பட்டு வச்சுட்டு இருக்கான். அவன் நம்மள என்ன லைட் ஆஃப் நம்ம பத்திரமா இருக்கணும். நம்ம ஏன் போகணும்? லைட் ஆஃப் ஆயிடுச்சுடா. வராண்டா யாரா எத்தனை பேர்